வணக்கம். உண்மையான உடல் பலத்தையும் உயிர் சக்தியும் எப்படி அடையறதுன்னு அகத்திய மாமுனிவர் சொன்ன பழங்கால ஞானத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த வேகமான உலகத்துல நம்ம உடம்ப எப்படி இயற்கையா பலப்படுத்துறது? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இது இன்னைக்கு நேத்து வந்த கேள்வி இல்ல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அகத்தியர் இதுக்கு பதில் சொல்லியிருக்கார். அகத்தியரோட பபில் கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா அதுக்குள்ள அவ்ளோ பெரிய அர்த்தம் இருக்கு. நீங்கள் உண்ணாமல் விட்ட கீரைகளில்தான் சக்தி இருக்கிறது. அதாவது உண்மையான சக்திங்கிறது நாம மறந்து போன இல்லனா கண்டுக்காம விட்ட சாதாரண விஷயங்கள்ல தான் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறார். அப்போ அப்படி என்னதான் அந்த சக்தி வாய்ந்த கீரைகள்? நம்ம பலத்தோட அஸ்திவாரமா அகத்தியர் எதை சொல்றார்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம டெய்லி சாப்பாட்டுல இருக்க வேண்டிய சில முக்கியமான கீரைகளை பத்தி சொல்றாரு. பாருங்க, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, மணத்தக்காளி, முருங்கை, அப்புறம் முடக்கத்தான். இதெல்லாம் வெறும் சாப்பாடு இல்ல, நம்ம உடம்புக்கு உயிர் சக்தியை கொடுத்து புதுப்பிக்கிற மூலிகைகள்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு கரிசலாங்கண்ணி ஒரு காயகல்ப மூலிகை, அதே மாதிரி முடக்கத்தான் மூட்டு வலிகளுக்கு எவ்வளவு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினசரி கீரைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை தாண்டி சில ஸ்பெஷல் பவர் அப் செடிகளையும் அகத்தியர் சொல்றார். முதல்ல நெல்லிக்கனி. இதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கணும்னா அதை பச்சையா சாப்பிடணுமா. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஓரிதழ் தாமரை. இது உடம்புக்கு இரும்பு மாதிரி ஒரு வலிமையை கொடுக்கும்னு சொல்றார். அது என்ன இரும்பு மாதிரி வலிமை? உடையாத ஒரு மனசு, தளராத ஒரு உடம்பு. அகத்தியர் நம்மள பூமிக்கு மேல மட்டும் பார்க்க சொல்லல, பூமிக்கு கீழையும் பார்க்க சொல்றார். பூமி சர்க்கரை கிழங்கு மாதிரி மண்ணுக்கு அடியில விளையிற கிழங்குகள்ல பூமியோட ஆழமான மறைக்கப்பட்ட சக்தி அடங்கியிருக்குன்னு அவர் நம்புறார். அது நமக்கு இன்னும் ஒரு படி மேல போய் பலத்தை கொடுக்கும். சரி, எதை சாப்பிடணும்னு பார்த்துட்டோம். ஆனா அதை விட முக்கியம் எப்படி சாப்பிடணும், எப்படி வாழணும்ன்றது தான். இந்த மூலிகைகளோட முழு பலனையும் நாம அடையணும்னா அகத்தியர் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். நம்மளோட இந்த அவசர வாழ்க்கையில ஃப்ரெஷ்ஷா இலைங்களை பறிச்சு பயன்படுத்த எங்க நேரம் இருக்கு? அதுக்கு பதிலா பொடி யூஸ் பண்ணலாமா? இதுக்கு அகத்தியர் ரொம்ப தெளிவா பதில் சொல்றார். அந்த முழுமையான உயிர் சக்தி, அந்த முழு பலன் ஃப்ரெஷ்ஷான இலைகள்ல தான் இருக்கு. பொடிங்கிறது ஒரு மாற்று ஏற்பாடு தான். வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல வேணா பயன்படுத்தலாம். பாருங்க, இந்த மூலிகை முறையில நாம என்ன சாப்பிட்றோங்கிறத மட்டும் விஷயம் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. காலையிலையும் சாயங்காலமும் சூரிய ஒளியில நிக்கிறது அது வெறும் வைட்டமின் டிக்காக இல்ல, பிரபஞ்சத்தோட சக்திய நம்ம உடம்புக்குள்ள இழுக்கிறதுக்காக. நிமிர்ந்து நிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் ஓட்டத்தை சரி பண்ணும். கூடவே சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யும்போது அந்த சக்தி உடல் முழுக்க பரவும். இது ஒவ்வொன்றுமே அந்த மூலிகைகளோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில பார்த்தா ஓரிதழ் தாமரை மாதிரியான மூலிகைகள் எல்லாம் கடையில போய் காய்கறி வாங்குற மாதிரி வாங்கிட முடியாதே. இது நிஜமாவே ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? இதுக்கும் அகத்தியர் ஒரு ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த தீர்வு சொல்றார். என்ன தெரியுமா? அத நீங்களே வளருங்க. ஆமா, உங்க தோட்டத்துல ஒரு சின்ன இடத்துலயோ இல்லனா மொட்டை மாடியில ஒரு 2 தொட்டிலையும் இந்த மூலிகை பண்ணையும் உருவாக்குங்கன்னு சொல்றார். அப்படி செஞ்சா உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மூலிகைகள் கையில கிடைக்கும். இதுவரைக்கும் நாம உடம்ப பத்தி பேசினோம். இப்போ இந்த போதனையோட ஆன்மாவுக்குள்ள, அதோட இதயத்துக்குள்ள போக போறோம். இந்த முழு தத்துவத்தையும் தாங்கி பிடிக்கிற அந்த ஆன்மீக பார்வை என்னன்னு இப்ப பார்க்கலாம். நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த செடிகளை சித்த மூலிகைகள்னு சொல்றோம். ஏன்னா அகத்தியரோட போதனைப்படி இதுங்க மனுஷனோட சொத்து கிடையாது. நாம காசு கொடுத்து வாங்க விற்கிற ஒரு வியாபார பொருளும் கிடையாது. இது சித்தர்களோட கருணையால நமக்கு கிடைச்ச ஒரு புனிதமான பரிசு. இது நாம மூலிகைகளை எப்படி பார்க்கறோம் அப்படின்ற 2 விதமான நோக்கங்களை நமக்கு தெளிவா காட்டுது. ஒன்னு சேவை நோக்கம், தேவைப்படுறவங்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம். இந்த வழியில போகும்போது மூலிகையோட முழு சக்தியும் சித்தர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு வியாபார நோக்கம், லாபத்துக்காக விற்கிறது. இந்த வழியில போனா மூலிகையோட சக்தி குறையறது மட்டும் இல்லாம அது நமக்கு கர்மவினையும் உருவாக்கும்னு அகத்தியர் எச்சரிக்கிறார். கர்மானா என்ன? நம்ம செயல்களுக்கும் நோக்கங்களுக்கும் ஏற்ப வர்ற விளைவுதான். இந்த மரியாதை ஒரு மூலிகையை பறிக்கிறப்ப கூட இருக்கணும். அதுக்காகவே ஒரு புனிதமான வழிமுறை இருக்கு. முதல்ல குருமார்களான அகத்தியரையும் போகரையும் மனசுல நினைச்சுக்கணும். 2வது, நம்மளோட நல்ல நோக்கத்தை சொல்லி அந்த செடிய ஒரு உயிரா மதிச்சு அதுகிட்ட அனுமதி கேட்கணும். கடைசியா ரொம்ப நன்றியோட அதை பறிக்கணும். இந்த ஞானத்தோட இதயமே இந்த ஒரு விஷயம்தான். மூலிகைகள் கருணையால கிடைச்ச பரிசு. இந்த பணிவோடையும் நன்றியோடையும் நாம அதை அணுகும் போதுதான் அதோட உண்மையான சக்தி நமக்கு முழுசா கிடைக்கும். கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட உங்களை நான் இன்னைக்கு முடிக்கிறேன்.
ஒருவேளை உண்மையான நிரந்தரமான ஆரோக்கியம்ங்கிறது நாம எதை சாப்பிட்றோங்கிறத விட அதை எப்படி நம்ம வாங்குறோம், எப்படி மதிக்கிறோம், எந்த நன்றியோட ஏத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்கும். ஒருவேளை அந்த உண்மையான அற்புதம் அங்கதான் ஒழிஞ்சிருக்கலாமோ?